கடல் புண்ணியத்துல ஏதோ பெயிண்ட் அடிக்கிற வேலை வந்துச்சேன், ரொம்ப சந்தோஷம். எப்போ எனக்கு பெயிண்ட் அடிக்க தெரியாது, ஏன்பா என்ன வர கூட்டு வந்து தொல்லை குத்துனுக்குறா? டேய், ட்ரெஸ்ல பெயிண்ட தொட்டு இப்படி இப்படி நாச்சிட்டு போறோம், தெரியல உனக்கு? எப்போ பாரு அங்கெல்லாம் திட்டு திட்டாக்குது, வந்தா கத்த போறாங்கப்பா. எப்பா டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், போய் அட்ரா. வேலை தெரியாம வந்து ஏமாத்தி சம்பளம் வாங்கி போடலாம்னு பாக்குறீங்களா? ஐயோ அம்மா, நீ ஏமாத்த விட வேணா, ஏமாத்துறான். அப்படியே வேலை செய்யற மாதிரி பார்த்தே, எங்கன்னா மூலிய போகாது சம்பளம் வாங்கி போறியா? இவர் பார்த்தா இவரு பாரியா, நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். பெருக்கிறவங்க நல்லா குனிஞ்சு அப்படி எப்படி பெருக்குவாங்கன்னு போயிரு, இப்படி 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 இப்படின்னு பெருக்குங்க. கிண்டலையே உனக்கு, ஓன இவரு நல்லா கோத்து விட்டுறேன். கோத்து விட்டுரு, நான் கோத்து விட்டுருவேன் வீட்டுக்காரங்கிட்ட. என்ன கோத்து விடுவா? அங்க பொட்டி கடை யாருக்கிட்ட பேசினியே, அதை போய் சொல்லிடுவேன். ஏய், நான் யார்கிட்ட பேசுறது? என்ன இது? நீ பேசலன்னு எனக்கு தெரியும், வீட்டுக்காரருக்கு தெரியாது இல்ல, சொல்லிடுவேன். எப்பா எனக்கு வந்து நான் பேச்சுக்கோல, நீ உன் வேலையை பாரு. அந்த பயம் இருக்கட்டும். டேய், ஏன்டா அடிக்கிற, போய் எதனா அட்றா. எப்பா அடி அடினா எங்க அடிக்கிறதா? இந்த கார் கடிக்கிட்டா ராசா, கொஞ்சம் மூடினு ராசா, கார்ல போய் அடிக்கிறேன்டா. டேய், எங்கடா போய் சேவத்துல அட்றா. சும்மா இந்த ஆள் வர கத்தினே கிடக்குறான், இந்த மாப்பிள்ள வர எங்க போனானே தெரியல. செண்பகமே செண்பகமே. ஏய், நான் பாட்டு பாடம் விளக்க மாட்டியா? ஒழுங்கா வேலையை பாரு. யோ, நான் உன் பேச்சுக்கா வந்தேன், நான் சும்மா தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன். பாரு பாரு, என் பேச்சுக்கெல்லாம் வந்தேன் அவ்வளவுதான். சார் 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 சார், குடிச்சிட போறீங்க சார். ஏன்யா என் வீட்டுல தண்ணி குடிக்க எனக்கு உரிமை இல்லையா? எல்லாம் உரிமையா இருக்குது, அது தண்ணி இல்ல தின்னுரு. அடங்கொய்யால தின்னுடா, அதே இங்க வச்சிருக்க? பெயிண்ட்ல ஊத்துறதுக்கு கை துடைக்க வச்சுக்கிறேன் சார், அத்தையத்துன்னு கத்துறீங்க. சரி சரி, வேலை ஒழுங்கா நடக்குதா? இந்த மாதிரி தான் நடக்குது, போது வருது, ஆனா குப்பை ஒழுங்கா போக மாட்டேங்குது. யோ, என் பேச்சுக்கு வராத. என்னமா உன் பேச்சுக்கு வராத? கொஞ்சம் குப்பை குறைஞ்சிக்குதா இங்க? சார், அந்த ஆளு இப்ப போட்டு சார், இதெல்லாம் வச்சு என்ன நீங்க தப்பா நினைக்காதீங்க சார். ஐயோ அழாதம்மா, மூஞ்சி இவ்வளவு பெருசா இருக்குதா? எங்க வீட்டுக்காரரும் அப்படியா சொல்லுவாரு, மூஞ்சி பெருசா இருக்குது பெருசா இருக்குதுன்னு. நீங்களும் அப்படியே சொல்றீங்க சார். அப்படியே சொல்லுவாரு, பரவாயில்லையா? என்ன சார் அதுனா அப்படி சொல்லிச்சு, அப்படி வழியறீங்க? நான் பேச வழியிலன்ற. ஐயோ சார் சார், கத்தாதீங்க சார், கத்தாதீங்க சார், நான் பெயிண்ட் அடிக்கிறேன். சார் நல்லா மிரட்டி விட்டுட்டீங்க, ஆள் எல்லாம் மிரண்டுட்டான். ஏய் பூதா, பொட்டி கடை நாம தான் இல்லையா, கம்முன்னு வேலையை பாரு. ஏய் தம்பி, அங்க என்னடா பண்ணிருக்க? பார்த்தா தெரியல, பெயிண்ட் அடிச்சுன்னுக்குறான். ஏய், என்ன நெக்ல பேசுறான், நீ கூப்பிட்டு வந்தவ? டேய், அவர் தான் ஓனர்ரா, என்னடா இப்படி பண்ற? சார் 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 சார், ஜாடி விடிமா இருக்குவோ, ஓனரோட பெரியப்பான்னு நினைச்சிட்டேன். முதல்ல சேவிங் பண்ணும், ஓனருடைய பெரிய பான்றான். சார் வெள்ளை சூப்பரா இருக்கீங்க. அப்படியாமா? பொட்டி கடையில போலுங்க, ஓனர் வீடு தான் போலுங்க. டேய், என்னடா ஓனர் வீடுன்ற, ஒண்ணுமே புரியல. ஒன்னும் இல்ல சார், ஒன்னும் இல்ல சார், நான் பாத்துக்கிறேன். அவங்க வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சவன் தான், முந்தா நாள் தான் ஜெயில இருந்து வந்தான். என்னம்மா ஜெயிலா? அது ஒண்ணும் இல்ல சார், எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சண்டை, அதுக்கு போய் சாட்சி கைத்து போட்டுருந்தாரு சார். சாட்சி கையெழுத்தா? சரி, உன் வேலையை பாருமா, நமக்கு எதுக்கு வம்பு? எவ்வளவு அடிச்சாலும் முடிய மாட்டேன், அச்சிக்கணும் இருக்கு நம்மளுக்கு தான். எப்பா இந்த செவத்துக்குலாம் அடிச்சிட்டேன், இந்த செடி கொஞ்சம் அச்சு இல்லாம கலரா இருக்கும். என்ன செடிக்கு அடிக்கிறேன்ற? ஏன் அச்சா நல்லா தானே இருக்கும். யோ, என்ன ஆளவன்? என் பையன் தான் சார், சொன்னா புரிஞ்சுக்குவான் சார், பயங்கரமான பெயிண்டர் அவன். சார் புழுறாங்க. ஏய் புளி முட்டா, இப்பதானே சொன்னா பொட்டிக்கையில மாட்டி விட்டுருவா, ஓரா கோசலுக்கு தாடி வர சொல்லிக்கிற ஞாபகம் இருக்கட்டும். எப்பா எப்பா, அது ஏதோ போட்டி கடை, நீ அது வேணா சொல்லிக்கோ, தாடிக்கு நீ என்ன இழுத்து விட்டுறாதப்பா, புரியுதா? புரியுது சார், புரியுது சார். என் பையன் நல்ல பெயிண்டர்ல, 200 ரூபாய் சம்பளம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓ, என்ன 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகுன்ற? இல்ல சார், நான் பொட்டி கடை மேட்டர் தாடி மேட்டர் சொல்லியா அம்மா கிட்ட கேட்டு வாங்கிட்டுமா? எப்பா 200க்கு 300 ஆக்காரண்டா, வாரத்துக்கு ஒரு நாள் தான் வீட்டுல இருக்கேன், அதுக்கும் உலைய வச்சிடாதரா, மேலே பாரு. சார் அந்த ஆளுக்கே 300 ரூபாய் தரீங்க, எனக்கு ஏம்மா உன்கிட்ட பேசுனதால தான் இந்த 300, பேசாம நீ வேலையை பாருமா. மாப்பிள சொல்றான் மாப்பிள. ஆமா ஆமா, பெயிண்ட் அடிச்சுன்னுக்குறேன், இங்கதான் எங்க அப்பா கூட்டின்னு வந்துட்டான் மாப்பிள. வந்துட்டியா? சரி சரி, வா வா. டேய், யாரு அது குண்டா முஞ்சா வருது? ஆமா, அவன் தான் வரானா, வந்தா நம்மளுக்கு ஒத்தாசா இருப்பான்பா. டேய், தேட கூப்பிட்ட, இருக்கிற வேலையை கெடுத்து விட்டுருமாடா. டேய், என்னடா உங்க பாட்டு சண்டை போட்டுருக்கீங்க அப்பனும் புள்ளியும்?
இல்லங்க ஒரு பெரிய பெயிண்டர் வராரா, எங்க வேலை கேட்டுருமோன்னு பயமாக்குது. யோ அவனை வர சொல்லியா, இருக்கிற வேலை எல்லாம் இன்னைக்கே முடிச்சிடுறேன். முடிச்சிடுவான். ஆனா சம்பளம் அதிகமா கேட்பானே சார். யோ 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா குடுத்துட்டா சரியா போச்சு. வர சொல்லியா அவனை. பாருங்க கேட்ல ஏதாவது மாட்டிக்கிறானு. எது கேட்லியா? இங்கதாங்க சொல்லாம வந்துச்சா மாப்பிள மாப்பிள. வா என்னப்பா பெரிய பயிர்னா சைஸ் தான் பெருசா இருக்குது. பெரிய பெயிண்ட் தான் சார், இப்படி வளர்றதுக்கு பதிலா இப்படி வந்துருச்சு. காரப்பட்டேன் முக்கா என்னைய மாப்பிள பெரிய பாக்குறியா? ஆமா இவங்க ரெட்டை போந்த ரெட்டை பருப்புங்க. அட போடா வேலைக்கு தான் மாதிரி செய்ப்போ. மாப்பிள இங்கதான் வேலை செய்ய போறோம், வந்துட்டு வேலை செய்யலாம். வேலை யாருது மாப்பிள? தம்பி என்னோட வேலை தான். கட கட கடன்னு முடிச்சு கொடுத்தீங்கன்னா வேலை இன்னைக்கே முடிஞ்சிடும். ஏய் நான் தான் பேசி விட்டுக்கிறேன், ஒழுங்கா கமிஷன் எல்லாம் கொடுத்துடணும். யோ என்னயா கமிஷன்ற பயங்கரமா செய்வாருன்னா? பயங்கரமா தான் செய்வான். என்னடா செய்வ தானே? சேரன் குதா மாப்பிள தொடப்புத்த பெயிண்டான். தொடப்பமா? ஏன் சார் பிரஸ்ல அடித்தோட தொடத்து லட்சம் கடைக்கான்னு முடிஞ்சிடல, அதான் சொல்றான். வேணாப்பா நீ பிரஸ்லயே அடி. மாப்பிள வா இத புடி, போய் அந்த பக்கம்லாம் அடி. நீ என்ன பண்ணுவது வரைக்கும்? போடா, அது வரைக்கும் நான் உட்காந்து நிக்கிறேன், அதுக்கப்புறம் உன் கையில நான் வாங்கி அடிக்கிறேன். தம்பி என்ன பிரஷ் அவங்ககிட்ட குடுத்துட்ட, நீ என்ன பண்ண போற? சும்மா கத்தினு கிடக்காதுண்ணா, மாத்தி மாத்தி அடிப்போனா. யோ என்னயா மாத்தி மாத்தி அடிப்பான்றாங்க, என்னயா கதை? நீ கம்முனு இன்னைக்கு உன் வேலையை முடிச்சு குத்துறான். வா மாப்பிள போலாம். நீங்க கவலைப்படாதீங்க சார், நீங்க முடிச்சிருவாங்க. அப்படி என்னதான் அடிக்கிறாங்கன்னு போய் பாப்போம். ஏய் சும்மா அதுக்காட்டு கோல் முட்டின்னு வச்சுக்கா, உன் மூஞ்சில பெயிண்ட் வச்சிருவேன். அடிப்பாராம என் கையில பூ பறிச்சுட்டு இருக்குமா? நீ பூவாவது பறி எதையாவது பறிச்சுன்னு போ, என் பேச்சுக்கு வராத, நான் மோசமானவன். ஏய் எங்க அப்பா சந்திரசேகர் தெரியுமா? சின்ன வயசுல பயங்கரமா கோலி ஆடுறவரு. கோலி ஆடுறதா இதெல்லாம் ஒரு பெருமையா? நான் கோலி ஆடுவேன், பம்பர் ஓடுவேன், கில்லி ஆடுவேன், கிரிக்கெட் ஆடுவேன். எங்க அப்பா போதைப்பட்ட பயங்கரமா ஆடுறாரு, அது தெரியுமா உனக்கு? நான் போதைய போட்டா என்ன பிடிக்கிறவங்களாம் ஆடுவான், அது தெரியுமா உனக்கு? யோ உங்க கதையா பெரிய கதையா இருக்கியா? அங்க நிறைய கதையை பேசிருக்கீங்க. வேலை வேற கத்தா இருந்துச்சுதான், நம்ம பெயிண்ட் ஆட அடிப்போம். மாப்பிள இதே மாதிரி வேலை கட்டிச்சுன்னா 30 நாள் வேலைக்கு போலாம்டா. ஆமா மாப்பிள, நானும் அதுதான் மாப்பிள நினைச்சு நிக்கிறேன். என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல பெயிண்ட் அடிச்சுக்கிறான். யோ பெயிண்டர் இங்க வாயா. இந்த வர சார், என்ன பண்ணி தொலைச்சிங்களுக்கு தெரியலையே. என்னங்க சார் என்னயா பண்ணிருக்கானுங்க அவங்க? டேய் என்னடா பண்ணீங்க? எப்போ பெயிண்ட் தானே அடிச்சு நிக்கிறாங்க. யோ இவர்தான் பெரிய வேலைக்காரு, இவர் அவருக்கு மேல பெரிய வேலைக்காரு. இதுன்னு சொன்ன சார் இப்ப என்ன சார் உங்களுக்கு வேலையை முடிச்சு விட்டு போவோம் சார். ஏய் நீ என்ன முடிச்சு விட்டு போவ? ஒஞ்சி போன ஆலோ பிளாக் பெயிண்ட் வச்சுருக்க. சார் எந்த வேலை செஞ்சாலும் சுத்தமா செய்யணும்னு எங்க அப்பா சொல்லிக்கிறாரு. இருக்கிற எல்லா பொருளுக்கும் பெயிண்ட் அடிக்க சொல்லிக்கிறாரு, காரை தவிர. காரை தவிர இருக்குதுக்கலாமா? ஏய் என்ன பேசுறாங்க? இல்ல சார் சுத்தமா செய்யணும்ல, அதான் சொன்னேன். இவங்க தப்பா புரிஞ்சு நிக்கிறானுங்க. நீ தப்பாவும் புரிய தேவையில்ல, எப்படியும் புரிய தேவையில்ல. அவன் பிரச்சனை புரியுது அழகப்பாரு, அவன் பெரிய பெயிண்டரா? மாப்பிள்ள கத்தினே கழுகுறான் மாப்பிள்ள அண்டா இல்லையா? கத்துட்டு விடு, நம்ம வேலையை நம்ம பாக்கலாம் மாப்பிள. யோ பாரியா நம்ம கொழுந்து வச்சு பூசுற மாதிரி பூச்சிருக்கா. அது ஒரு ஸ்டைல் பழுகுத. அது ஸ்டைலா? யோ எனக்கு கோபம் வராது, வந்துச்சுன்னா நீ தாங்க மாட்ட. ஐயா உன் என்னப்பா பிரச்சனை? பிபில அதிகமாக்கு தானே. டேய் நீ பெயிண்டரா இல்லையா அத முதல்ல சொல்றா. மாப்பிள்ள என்ன சொல்றது? பெயிண்டரு பல்லு கழட்டிக்கும் பாத்துக்கோ. நீங்க எந்த வேலைக்குமே லாய்க்கல, எழுச்சி ஒழுங்கா போயிடுங்க. சரிண்டா, நம்ம லட்சியம் பாத்தீங்கன்னா உங்க அப்பா கூட்டின்னு வந்துக்கிறான். எனக்கு இந்த வேலையை வேணாம்டா. மாப்பிள உட்காந்த இடத்துல வேலை, நேரத்துக்கு சோறு வரும் மாப்பிள. என்ன நீ இப்படி பேசுற? எது உக்காந்த இடத்துல வேலை நேரத்துக்கு சோறு வருமா? என்னடா பேசுற நீ? அப்படிதான் சொல்லி எங்க அப்பா கூட்டிட்டு வந்தாரு. நீ கம்முன்னு உட்காந்துடுறா, உனக்கு கணக்கு காமிச்சு சம்பளம் வாங்கி தரேன். ஐயோ போடுகால் போட்டு குத்துச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், அவன் சும்மா சொல்றான் சார். அதான் புட்டு புட்டு டீட்டெயிலா வைக்கிறானே. இப்ப எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சுடா, அப்பா புள்ளைய ஒரே இடத்துல வேலைக்கு கூப்பிட கூடாதுன்னு. பாருங்க சார், இதெல்லாம் வந்து ஆச்சான் இன்னும் வேலை செய்யலன்றீங்களா? அந்த அம்மா பாரு ஒரே இடத்துல பிடி 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 நிக்குது, அதுக்கெல்லாம் சம்பளம் தருங்க. யோ நீ என் பேச்சுக்கு வந்துட்டே இருக்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல பாத்துக்கோ. என்ன நல்லதுக்கு இல்ல? நேற்று சில்வர் பாத்திரம் 3 தூக்கி மேல சொல்லிட்டேன். தூக்கி போய் சார், நான் சொல்றேன் அப்போ ஒரு தூக்கி போய் சார். யோ நீ ஓகேமா? நேற்று டபா செட்டு தூக்கிட்டு போல. டபரா செட்டா? ஓ
அதான் 10 கிலோ டபரா செட் நேத்துல இருந்து காணுமா? சார் இட்லி கூட என்னோட சேர்த்து தூக்கிட்டு போனா சார், என் கண்ணால பார்த்தேன். ஆ? நீ குத்து விளக்கு தூக்கி போனியா? நான் சொன்னா நானாவது குத்து விளக்கு, நீ அவங்க பீரோ நைசா திறந்து அதுல இருந்து வெள்ளி பாத்திரம் எடுத்துட்டு போனியா? சொன்னா வெள்ளி பாத்திரமா? டேய் அது சில்வர் பாத்திரம் சொன்னாங்க. ஓ அது வெள்ளி பாத்திரையா சார் எத்தனை குத்த சார்? 5 பார்த்தா குத்தாங்க. ஆஹா திட்டுக்கோ போது யாவாயிலே எல்லாத்தையும் சொல்லிச்சா. டேய் நீங்க வேலை செய்ய வந்தீங்களா இல்ல ஆட்டையை போட வந்தீங்களா? இப்ப என் முன்னாடி எம்எல்ஏ சந்தேகப்படுமாடா எடுத்து போய் நானா வித்துட்டேன்ட்டு. சார் அதெல்லாம் விடுங்க, அது வெள்ளி தட்டா இல்ல சில்வர் தட்டா? நான் கடையில போய் கேப்பேன் இப்போ. டேய் சத்தியமா அது வெள்ளி தட்டு கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் மேல போகும்டா. அடங்கொய்யால என்ன ஏமாத்தினா அவனை உண்டலன்னு பண்ணிடுறேன். டேய் என் பொருள் இவன் கத்தின்னு போறான், என்னடா நடக்குதுங்க? ஒண்ணு நடக்கல, உனக்கு பட்டனாமா அது மட்டும் கிளியரா தெரியுது. போடா ஆமா தப்பு பண்ணு திட்டாத, தப்பு பண்ணாதான் திட்டுவேன். போடா ஏய் அதான் உன் கதை எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இன்னும் நான் இங்க நின்னு கொடுக்குற போ. நீங்க போங்கடா திருட்டு பசங்களா, உங்க அப்பா திருடா. எவ்வளவு தென்னாட்டுல பேசிட்டு போறான்? உண்மையா தானே சொல்லிட்டேன், உங்க அப்பா தானே திட்டு பையன். அதுக்கு மேல சார் நான் சின்ன குத்துவலுக்கு எடுக்க போகும்போது பக்கத்துல ஒரு 4 அடியில பெரிய குத்துவலுக்கு இருந்தது சார். அதை எடுத்து வந்து பித்தளை கொடுத்தீங்கன்னா நிறைய காசு தருவாங்க சார், அதை உங்களுக்கு பங்கு தரேன் சார். ஏன் குத்து விளக்கு எடுத்துட்டு வந்து நான் கடையில கொடுத்து அதுல நீ எனக்கு பங்கு தரியா? எடுத்துட்டு வாங்களா சார்? எங்க கல்லு? இந்த கல்லு என்ன பண்ண போற தெரியுமா? செங்கல் வீடு கட்ட போறீங்களா? ஆமா வீடுதான் கட்ட போறேன். இந்த செங்கல்லால 1.5 டன் இருக்கிற உன்னை 2 டன் ஆகுற. ஓடு ஓடு. பாப்பா ஆளு தெரியாம வேலைக்கு வச்சது தப்பா போச்சு. இப்போ இவங்கிட்ட வாங்கிக்கிட்டு எப்படி தவிர்ப்பு தெரியல.